ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னன்னு பார்ப்போம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாரம்பரியமான ஸ்வீட் இது. நம்ம பாட்டிங்க காலத்தில் இது தான் ஸ்வீட்டு. நமக்கு அடிக்கடி ஸ்நாக்ஸே இது தான் சூப்பராக செஞ்சு தருவாங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது என்ன எப்படின்னு பார்ப்போம். சூப்பரான வெண்ணெய் புட்டு செய்ய போகிறோம். நம்ம எல்லாம் பாரம்பரியமான ஸ்நாக்ஸு வெண்ணெய் புட்டு செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் டெய்லி வடிக்கிற சாப்பாட்டு அரிசியை வச்சு சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அரிசி புழுங்கல் அரிசி அதை தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி புழுங்கல் பொன்னி அரிசி இது தினமும் சாதம் வடிக்கிற அரிசி தான், அதை தான் எடுத்திருக்கேன். நான் வந்து 1 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கோங்க. டம்ளரோ இல்லை ஒரு கிண்ணமாக கூட எடுத்து ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப்பு அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரொம்பலாம் ஊற வைக்கணும்னு இல்லை, ஒரு 1 மணி நேரம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க, அரிசி நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நான் அரிசி நல்லா 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு 3வது தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல தண்ணி ஊற்றி தான் நான் ஊற வச்சேன். இருந்தாலும் இந்த தண்ணியை வடிகட்டி கீழே ஊற்றிட போகிறேன். ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாலும் நல்லா கொஞ்சம் நொறுப்புலாம் இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். போதும், ரொம்ப நேரம்லாம் ஊற தேவையில்லை. நம்ம வேக தான் வைக்க போகிறோம் இதை. அதனால் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வடிகட்டிட்டேன். இப்போது நம்ம இதை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். குக்கரில் போட்டு நம்ம ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். டக்குன்னு வந்துடும். எனக்கு ஒரு விசில், என் குக்கர் வந்து ஒரு விசில் நல்லா வெந்துடும். வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம வெண்ணெய் புட்டு செய்யும்போது வந்து அப்படியே கூட நம்ம அதை வெண்ணெய் புட்டு செய்கிற தண்ணியில் கூட வேக வைக்கலாம். அதை கொஞ்சம் லேட் ஆகும், அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். சட்டுன்னு வந்துடும் இல்லைங்களா, அதனால் குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தண்ணி ரொம்ப வேணும்னு இல்லை, இதுக்கு அளவும் இல்லை. சும்மா கடலைப்பருப்பு ஒரு விசில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தான் இருக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை மூடி ஒரு விசில் வர வரையும் வேக வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததும் ஸ்டீம் போனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கட்டிடலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நான் வந்து 1 கப் அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்னஸ்ஸு கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி, இதுக்கு அளவுலாம் இல்லை, கொஞ்சமாக நமக்கு வெல்லம் கரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதையும் நம்ம கரைய வச்சு வடிகட்டிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் வந்து கல் மண் அடியில் நைஸான மணல் இருக்கும். அதனால் கரைய வச்சு வடிகட்டிக்கலாம். இதுக்கு பாகலாம் தேவையில்லை. இதை அப்படியே கரைஞ்சி வரட்டும், அப்புறம் பார்ப்போம். பாருங்க, ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். கொஞ்சம் அகலமாகவும் இருக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி வந்து நான் வந்து 1 கப் அரிசி எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து 5 கப்பு தண்ணி தேவை. 1 கப் அரிசிக்கு 5 கப்பு தண்ணி தேவை. 1 கப்பு தண்ணி வந்து நான் அரிசி கூட ஊற்றி அரைச்சிருக்கேன். மீதி 4 கப்பு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வருது. இப்போது இந்த மாதிரி ஒரு அடிகனமான கரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம கிளறதுக்கு அடிகனமாக இருக்கணும். அடிகனம் இல்லை, கனமான கரண்டி. கனமான கரண்டி. நான் வந்து மாவும் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி கொதிக்குது. ஸ்டவ் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சிடலாம். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே நம்ம கரண்டியால் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்படியே கட்டி ஆகிடும். அப்படியே கரண்டியால் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். மாவு ஊற்றிக்கிட்டு மாவு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு ஊற்றிக்கலாம். சீராக ஊற்றணும். மாவு வந்து சீராக ஊற்றணும்.
நம்ம கரண்டியால் கலக்கிக்கிட்டே இருக்கணும். மேலே வந்து கொஞ்சம் வேகமாக கலக்கணும்னா மேலே தெரிச்சிடும். அதனால் இப்படி ஸ்டவ் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சிடணும். அதிகமாக வச்சா அடி பிடிச்சிடும், இல்லை கட்டி கட்டியாக ஆகிடும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். குண்டனை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும், அடியில் பிடிச்சிடும். அதுக்கு தான் வந்து நான் கொஞ்சம் கனமான கரண்டியாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். மெல்லிசான கரண்டி எடுத்தால் நம்ம கிளறும் போது கரண்டி வளையறதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்து கிளறிட்டே இருக்கணும். இப்போ கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். அதையும் வந்து அந்த தண்ணியோட ஊற்றிடலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி தான், அதோடய ஊற்றிடலாம். நம்ம கடலைப்பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சதுனால சீக்கிரம் வேலை ஆகும். இல்லைன்னா இந்த நம்ம தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, குண்டனில் பாத்திரத்தில் கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, அதோட கூட கடலைப்பருப்பு போட்டு வேக வைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். நல்லா அந்த தண்ணியும் இந்த மாவும் நல்லா ஒன்றா கலக்கிடலாம். மாவு நல்லா வேகணும். நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். இன்னும் நல்லா கெட்டியாகி மாவு வேகணும். நல்லா மாவு வந்து பபுள்ஸ் மாதிரி கொப்பளிச்சு வரும் பாருங்கள். அதை வருது பாருங்கள். அந்த மாதிரி பபுள்ஸ் வந்துட்டால் மாவு வந்துடுச்சுன்னு அர்த்தம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம கைவிடாமல் கிளறினோம்னா அடி பிடிக்காமல் தீயாமல் இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வெல்லம் வடிகட்டி ஊற்ற போகிறேன். நம்ம ஸ்டவ் ஆன்லேயே இருந்தால் அடியில் தீஞ்சிரும். வெல்லம் வடிகட்டி ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கிளறிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வெல்லம் கரைய வச்சோம் இல்லைங்களா, அந்த வெள்ளை தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் வெல்லம் கரைய வச்சாச்சு. மேலோட வடிகட்டி ஊற்றணும். அடியில் நைஸாக மண் இருக்கும், நைஸ் மண் இருக்கும். அதனால் மேலோட வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அந்த வெல்லம் ஊற்றுறது கொஞ்சம் மாவு வந்து லூஸ் ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரை கிளறிட்டே இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் தான் வைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணியும் சிம்மில் தான் வைக்கணும். இப்போ ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கும். துணியால் பிடிச்சிக்கலாம். குண்டனை வந்து ஒரு துணியால் பிடிச்சிக்கிட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஒரு கப்பு அரிசிக்கு அரை கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்னஸ்ஸு கரெக்டாக இருக்கும். அதிகமாக இருக்குலாம் நினைக்காதீங்க. அதை விட கம்மியாக போட்டோம்னா திட்டிப்பே பத்தாது, ஸ்வீட்னஸ்ஸே எடுத்து கொடுக்காது. நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது கெட்டி ஆகணும். இப்போ தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கெட்டியாகி அப்படியே கண்ணாடி பதமாக வரணும். கண்ணாடி மாதிரி அப்படியே மினுமின்னு வரணும். அப்போ தான் வெண்ணெய் போட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதோட கூட தேங்காய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு
பல்ஸ் கொடுத்து அப்படியே துருவுன மாதிரி அரைச்சிருக்கேன். இதோட கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன். தேங்காய் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். தேங்காய் துருவி கூட போடலாம், கையால் கூட அப்படியே துருவி போடலாம். எனக்கு துருவுற மாதிரி இல்லை, தேங்காய் வந்து அப்படியே பத்தியாக பேத்துட்டு வந்துடுச்சு. அதனால் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் கொடுத்து அப்படியே துருவிக்கிட்டேன். நல்லா கெட்டியாகிற வரையும் கிளறி விட்டுடலாம். ஏலக்காய் தூள் நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்றதுனால நான் தேங்காய் கூட போட்டு ஏலக்காய் பொடி பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கெட்டியாகிற வரையும் கிளறிக்கலாம். பாருங்க, நல்லா கிளறிட்டேன். கெட்டியாகிற வரையும் நல்லா கிளறிட்டேன். இப்போது கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு மாவு மேலே இப்படி வச்சோம்னா நம்ம கையில் வந்து ஒட்டாமல் வரணும். ஒட்டுச்சுன்னா மாவு வேகலைன்னு அர்த்தம். பாருங்க, கையில் மாவு ஒட்டவே இல்லை. பாருங்க, கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை. மாவு நல்லா வெந்துடுச்சு. வெண்ணெய் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாட்டிங்க காலத்தில் இதுதான் ஸ்நாக்ஸு. நல்லா அவங்களாம் அந்த சட்டி இருக்குது இல்லைங்களா, சட்டி பானை, அதில் செய்வாங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக. எங்கள் பாட்டிலாம் அது மாதிரி சட்டியில் தான் செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாம் ஒரு துடுப்புன்னு சொல்லுவாங்க, மரத்தில் இருக்கும் துடுப்பு. இந்த மாதிரி மரத்தில் இருக்கும். அதால் வச்சு நல்லா போட்டு கிளறுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மண் பாத்திரத்தில் செய்கிறது அது ஒரு வாசனையாக வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியும் சீக்கிரம் உறிஞ்சிடும். மண்பானையில் தண்ணியும் சீக்கிரம் உறிஞ்சி சீக்கிரம் கெட்டியாகிடும். நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம்லாம் வச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டிங்கெலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் குழந்தையா இருக்கும்போது சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசில். சூப்பராக வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம அரிசியெலாம் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் டெய்லி சாப்பாடு வடிக்கிற அரிசியிலே சூப்பராக செஞ்சிடலாம். சூப்பராக வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரே அளவுள்ள கிண்ணம் 2 கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதில் நெய் தடவிக்கலாம். ஒரே சைஸில் இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து வெண்ணெய் புட்டு வச்சு நம்ம பிளேட்டில் கவுக்க தான் போகிறோம். அது வந்து அழகாக இருக்கும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தால் அழகாக இருக்காது. இப்போ 2த்துலேயும் நெய் தடவிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச வெண்ணெய் புட்டை எடுத்து நம்ம இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆற கெட்டியாகிடும். அப்படியே ஷைனிங்காக கண்ணாடி பதமாக இருக்குது பாருங்கள். அப்படி வந்துட்டால் மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கையிலே நமக்கு தண்ணி தொட்டுட்டு நம்ம வெண்ணெய் புட்டில் கை வச்சு தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நல்லா சூப்பராக மாவு வந்து பதமாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் ஆறணும். இப்போ நம்ம கிண்ணத்தில் ஊற்றுறோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் ஆறணும். ஆறனதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளேட்டில் கவுத்தி போட முடியும். இல்லைன்னா இப்போயே நம்ம சூடாக இருக்கும்போதே போட முடியாது. அதனால் இப்போ சூடாக இருக்கும்போது நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அப்படியே செட் ஆகிடும். கிண்ண ஷேப்புக்கே செட் ஆகிடும். அதனால தான் இப்போ சூடாக இருக்கும்போதே எடுத்து வச்சிடுறோம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் கவுத்தி கொட்டிக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் நல்லா செட் ஆகிற மாதிரி தட்டி விட்டுருவோம். அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் கவுத்துக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம வெண்ணெய் புட்டு நல்லா ஆறி நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பிளேட்டில் கவுத்தி கொட்டிடலாம். நல்லா செட் ஆகிடுச்சு. ஆறவே நல்லா செட் ஆகிடுச்சு.
பாருங்கள் சூப்பராக வெண்ணெய் போட்டு செட் ஆகிடுச்சு. நான் வந்து கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலைங்களா, அதை வந்து கவுத்தி பிளேட்டில் கொட்டிட்டு மேலே கார்னிஷ்க்கு வந்து தேங்காய் போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லாம் சூப்பரான ஸ்வீட்டு. ஒரு கப் அரிசியை வச்சு நம்ம சாப்பாட்டு அரிசி, இதுக்கு நம்ம தனியாக வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. வீட்டிலே நம்ம சாப்பாட்டு அரிசி வச்சு புழுங்கலரிசி புழுங்கலரிசி பச்சை அரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல. இட்லி பொன்மணி அரிசியில் இருக்குது இல்லைங்களா, அதுவும் தேவையில்ல. ரேஷன் அரிசியில் கூட சூப்பராக செய்யலாம். ரேஷன் புழுங்கலரிசிலையும் பச்சை அரிசிலையும் கூட சூப்பராக செய்யலாம். இதே மாதிரி நான் சொன்ன அளவு நீங்கள் தண்ணியெல்லாம் வச்சு சூப்பராக செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதோட அளவுலாம் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். தண்ணி அளவு, அரிசி அளவு, வெல்லம் அளவு எல்லாமே நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.